பகுத்தறிவு அரங்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்றை பார்க்க போறோம். இது எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா, மகாபாரதத்தை தமிழில் மொழிபெயர்த்த பெருந்தேவனார் இருக்காரு. அவர் தமிழ்ல பாரத வெண்பா அப்படின்னு மகாபாரதத்தை மொழிபெயர்த்தார் 9ஆம் நூற்றாண்டில். அதுல வர அரவன் அத்தியாயத்திலிருந்து தான் நம்ம ஒரு கதையை பார்க்க போறோம். நமக்கு பேசிக்காவே தெரியும். மகாபாரதம்னாலே எல்லாருக்குமே தெரியும். திரௌபதி தெரியும். பாண்டவர்கள், கௌரவர்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ பேசிக்கா என்ன ஆகுது, இந்த கதை அம்சம் எங்கிருந்து தொடங்குகிறது அப்படின்னு பார்த்தா, அஸ்தினாபுரத்திலிருந்து தொடங்கும். பாண்டவர்கள், கௌரவர்கள் இவங்க 2 பேருக்கு நடுவுல எப்பயுமே ஒரு பனிப்போர் மாதிரி அஸ்தினாபுரத்துல நடந்துட்டே இருக்கும். ஸோ இதோடைய அதாவது இருக்கலே கௌரவர்களை விட பாண்டவர்கள் எல்லா மக்களுக்கு ரொம்ப அறிமுகமானவர்களாகவும் ரொம்ப பிரசித்தி பெற்றவங்களாகவும் இருக்காங்க. இதனால கௌரவர்கள் பாண்டவர்கள் மேல எப்பவுமே ஒரு வஞ்சம் வைத்தே தான் போயிட்டு இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு சூழல்ல பீமனை மாட்டி விடுறது, அர்ஜுனனை மாட்டி விடுறது, இந்த மாதிரி வேலைகளையே தான் கௌரவர்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு வயது வந்ததுக்கு அப்புறமா அவங்க ஆட்சி செய்யறதுக்கான நிலை வந்து விடுமோ அப்படிங்கிற பயத்துல கௌரவர்கள் என்ன பண்றாங்க, பாண்டவர்களை ஒழித்து கட்டுவதற்காக அவர்களை அரக்கு மாளிகையில் வைத்து கொலை செய்ய முயற்சிப்பார்கள். இதை தெரிஞ்ச விசித்திர வீரியன் அவங்களை ஒரு வழியாக பாண்டவர்களையும் குந்தி தேவியையும் அங்கிருந்து வனவாசத்துக்கு அனுப்பி விடுவாங்க சுரங்கப்பாதை மூலமாக. இது உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலன்னா எல்லாரும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இந்த கதையை உங்களுக்கு முழுமையாக ஒரு முறை சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க அந்த வனவாசம் மேற்கொள்ளும் போது அந்த வனவாசத்துல இருக்கும் போதுதான் அவங்களுக்கு திரௌபதியோட கல்யாணம் ஆகும். திரௌபதியோட கல்யாணம் எல்லாருக்கும் தெரியும். பாஞ்சாலி அவங்களுக்கு ஐந்து பேரையுமே திருமணம் செய்து வைத்து விடுவார்கள். இவர்களுடைய வாழ்க்கை எப்படி போகும்னா, 1 வருட காலம் ஒருத்தருடன் கழிக்க வேண்டும். 5 பாண்டவர்கள் யார் யாரும் தெரியும். யுதிஷ்டர், அர்ஜுனன், பீமன், நகுலன், சகாதேவன். இவங்க 5 பேர் கூடயுமே அவங்க ஒரு வருட காலம் கழித்து அவங்க பத்தினி விரதம் மேற்கொள்ள வேண்டும். ஸோ ஒருத்தரோட அவங்க காலம் கழிக்கும் போது மற்றொருத்தர் அவங்களுடைய வாழ்க்கையில் தலையிடாமல் இருக்கணும். அப்படி ஒருவேளை தலையிட நேர்ந்தால் அவங்க 1 வருட காலம் வனவாசம் போகணுங்கிறது ரூலா இருக்கு. இப்படிதான் அதாவது அவர்களை விட்டு இந்த ஆல்ரெடி வனவாசத்துல இருக்காங்க. இவங்க 5 பேரை விட்டு தனியா ஒரு வாழ்க்கையை வனவாசத்துல மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, காலப்போக்கில் இந்த உண்மைகள் எல்லாம் தெரிந்து இப்படி பாண்டவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள், அவர் அரக்கு மாளிகையில் இறக்கவில்லை, அவர்கள் வனவாசம் மேற்கொண்டு இருக்கிறார்கள், துறவி வாழ்க்கை மேற்கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு தெரிய வரும்போது இது விசித்திர வீரியனும் கிருஷ்ணரும் போய் திருதராஷ்டிரனுக்கு அட்வைஸ் பண்றாங்க. இப்படி உன்னுடைய தம்பி ஆகிய பாண்டுவின் மகன்கள் இப்படி கஷ்டப்படுறாங்க, பேசாம அவங்களை கூப்பிட்டு நீங்க அவங்களுடைய சொத்துக்களை அவங்ககிட்ட கொடுத்துரு, பேசாம சொத்துக்களை 2ஆக பிரித்து அவங்களுக்கு கொடுத்துரு, பிரச்சனை எதுவும் வேண்டாம், கௌரவர்களும் பாண்டவர்களும் சந்தோஷமா இருக்கட்டும், இதைத்தான் மக்கள் விரும்புறாங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றாங்க. ஸோ இதனால் மனசு உடைஞ்ச திருதராஷ்டிரன் ஓகே நம்ம அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டவர்களை திரும்பியும் அரண்மனைக்கு அழைத்து அவர்களுக்கு வேற ஒரு இடத்துல, அஸ்தினாபுரம் ரொம்ப ஒரு அழகான ஒரு அரண்மனை, ஆனா அந்த அரண்மனையிலிருந்து நீங்க வேற இந்திரபிரஸ்தம் அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் இன்னொரு அரண்மனையை கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி திருதராஷ்டிரன் பாண்டவர்களை அங்க அனுப்பி வைக்கிறாங்க. அங்க போன பாண்டவர்கள் ஒரு பெரிய ரொம்ப ஒரு அழகான அரண்மனையை உருவாக்குறாங்க. இந்த அஸ்தினாபுரத்தை விட இந்திரபிரஸ்தம் ரொம்ப அழகா இருக்கு. ஸோ இதனால திரும்பியும் ஒரு ஜெலஸான கௌரவர்கள் என்ன பண்றாங்க, இவங்களை எப்படியாவது அந்த இடத்த விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லி சகுனியோட சேர்ந்து முடிவு கட்டுறாங்க. ஸோ இதோட இந்த சூழ்ச்சி உடனே அர்ஜுனனுக்கு ஒரு அரக்கன் மூலமா தெரிய வருது. ஸோ உடனே இந்த விஷயத்தை எப்படியாவது நம்ம யுதிஷ்டர்கிட்ட போய் சொல்லணும், தர்மன் கிட்ட போய் இது எப்படியாவது சொல்லணுமே, இல்லைன்னா நமக்கு ஆபத்து வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் என்ன பண்றாரு, வேகமா அரண்மனையை நோக்கி இந்திரபிரஸ்தத்தை நோக்கி ஓடுறாரு. அப்போ ஓடும் போது என்ன ஆகுது, அவங்க யுதிஷ்டரும் அந்த டயத்துல அந்த காலம் திரௌபதி யுதிஷ்டரோட வாழ வேண்டிய ஒரு காலகட்டாயம். ஸோ திரௌபதி உள்ள இருக்காங்கன்னு தெரியாம யுதிஷ்டரும் திரௌபதியும் தனியாக இருக்கிறார்கள் என்று தெரியாமல் அர்ஜுனன் வேகமா உள்ள நுழைஞ்சிறாரு அந்த விஷயத்த சொல்றதுக்காக. இதனால் கோபம் அடைந்த யுதிஷ்டர் என்ன சொல்றாரு, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், திரௌபதி ஒருத்தருடன் வாழும் போது அவர்களை அண்ணியாகவும் இல்லை தம்பியின் மனைவியாகவும் மட்டும்தான் நம்ம பார்க்கணும், அதை மீறி நாங்க தனியா இருக்கும் போது நீ உள்ள வந்தனால நீ வனவாசம் மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்துல இருக்கணும்னு அர்ஜுனனும் மன்னிப்பு கேட்டு நடந்தது என்ன
அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு அங்கிருந்து வனவாசம் கிளம்புறாரு. அங்கிருந்து வனவாசம் கிளம்புன அர்ஜுனன் எங்க போறாரு பாத்தீங்கன்னா, நேரா நம்ம தமிழ்நாட்டுக்கு வராரு. தமிழ்நாட்டுல ஒரு காட்டுல குடில் போட்டு தன்னுடைய வாழ்க்கையை ஒரு வருட காலம் அனுபவிக்கிறதுக்காக எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திக்கிறார். அப்போ என்ன ஆகுது, பக்கத்துல ஒரு நாகலோகம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. அங்க கௌரவியன்னு சொல்லி ஒரு நாகராஜன் அதை ஆண்டு வருகிறார். அவருக்கு உலுப்பி அப்படின்னு ஒரு மகள் இருக்கிறார். ஸோ இவங்களோட அறிமுகம் ஆகும்போது உலுப்பியுடன் அர்ஜுனனுக்கு காதல் ஏற்படுகிறது. ஸோ இதோட காதலுடைய முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருவரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். இவர்களுக்கு பிறக்கும் மகன் தான் அரவான். அதாவது அரவான் வந்துட்டு ஒரு ஆதி தமிழர், ஒரு பழங்குடியின ஆதி தமிழர். சரி, இவங்களுக்கு கல்யாணம் ஆகி இப்போ அரவானும் பிறந்தாச்சு. ஆனால் ஒரு வருட வனவாச காலம் முடிஞ்சனால அர்ஜுனன் என்ன பண்ணுறாரு, அவர் திரும்பியும் இந்திரபிரஸ்தத்துக்கே வந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் இங்கே அதாவது தமிழ்நாட்டிலேயே அரவான் அவங்கள தாத்தா கூடயும் அவங்க அம்மா கூடயுமே வந்து காலம் கழித்து கொண்டிருக்கிறார். இங்கேருந்து போன இந்த இது அர்ஜுனன் வந்து இந்திரபிரஸ்துக்கு போகிறாரு இல்லையா, அங்கே வந்துட்டு திரும்பியும் கௌரவர்கள் நிறையா சூழ்ச்சி செய்கிறாங்க, நிறையா பிரச்சனைகள் ஆகுது. திரும்பியும் சகுனியால் அவங்க வந்து சூழ்ச்சி செய்யப்பட்டு பகடையாடப்பட்டு எல்லாருமே அவங்க நாட்டையும் இதையும் அரண்மனையும் இழந்து திரும்பியும் வனவாசம் போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் மகாபாரத போர் அப்படின்னு ஒன்று வருது. மகாபாரத போர் தெரியும். இது மகாபாரத போருங்கிறது ரொம்ப உலக அளவில் நடக்கக்கூடிய ஒரு போர். இது வந்து 18 நாள் நடக்கக்கூடிய ஒரு போர். இந்த போரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிய வருது, உலகம் ஃபுல்லாக தெரிய வருது, மகாபாரத போர்னு ஒன்று நடக்க போகுது. இதில் வந்து நம்ம இடம் பெற்றுக்கொண்டால் நம்மளுடைய பேரும் பெருமையும் வந்து வேற லெவலில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இதில் வந்து கலந்துக்கிறாங்க. அப்போ கலந்துக்கும் போது இப்போ கிருஷ்ணரை யார் இது பண்ணிக்கலான்னு பார்க்கும்போது பாண்டவர்கள் வந்து கிருஷ்ணரை கேட்பாங்க, கௌரவர்கள் வந்து கிருஷ்ணரோட படையை எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி யாருடன் சண்டையிட வேண்டும்ங்கிறத பகிர்ந்து கொள்வார்கள். இப்படி பகிரும்போது, அதாவது ஒரு சிலர் வந்து நாங்கள் இவங்க கூட தான் இது பண்ணுறோம், இவங்க கூட தான் இது பண்ணுறோம்னு சொல்லி முடிவெடுத்துப்பாங்க. ஒரு சிலர் அவங்க பிரிச்சுக்குவாங்க. இப்படி போயிட்டு இருக்க டயத்தில் இந்த அரவானுக்கும் விஷயம் வருது. அப்போ நம்ம தந்தை அர்ஜுனனுக்கு நமக்கு துணையாக நம்ம வந்து சண்டையிட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போறாரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு சாதாரண நாடோடி கூட்டத்தை அரசர் தான் வந்து அவர். ஸோ அரவான் வந்து நம்ம அப்பாவுக்கு சப்போர்ட்டாக போடுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போகும்போது அப்போ கிருஷ்ணர் தான் வந்துட்டு அந்த படைகளை பிரித்து கொடுக்கறத வந்து கிருஷ்ணர் தான் பார்த்துட்டு இருக்காரு. கிருஷ்ணர் வந்து ஒரு நடுத்தலை, அதாவது போர் நடப்பதற்கு முன்பாக கிருஷ்ணர் தான் வந்து ஒரு நடுவர் மாதிரி அந்த 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 இதை எடுத்து நடத்திட்டு இருக்காரு. அப்போ அரவான் போய் நானும் இந்த போரில் கலந்து கொள்ள விரும்புகிறேன், என் தந்தையாகிய அர்ஜுனனுடன் கூட நின்று போர் செய்ய ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே இதை கேட்ட கிருஷ்ணர், இவங்கெல்லாம் வந்துட்டு கடவுள்களோட பிள்ளைகள், ஆனால் நீ வந்து ஒரு சாதாரண ஒரு நாடோடி குல தலைவன், நீ எப்படி இதில் சண்டை போட முடியும், உன்கிட்ட என்ன இது இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, என்கிட்ட 3 அம்பு இருக்கு, நான் சிவபார்வதி கிட்ட வரம் இருந்து நான் அந்த 3 அம்புகளை பெற்றிருக்கிறேன், இது மூலமாக நான் இந்த மொத்த போரையும் ஒரு நிமிஷத்துல வெறும் 60 வினாடிகளில் என்னால் முடித்து காட்ட முடியும் அப்படிங்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் மகாபாரத போர் 18 நாட்கள் நடந்தது என்று. ஆனா இவங்க அரவான் என்ன சொல்றாங்க, இல்ல என்னால இதை ஒரே நாள்ல ஒரே நிமிஷத்துல முடிச்சு காட்ட முடியும் அப்படிங்கிறார். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, எனக்கு நீ என்ன சொல்றன்னு புரியுது, ஆனா இது உண்மையா என்னன்னு நான் டெஸ்ட் பண்ணணும், நீ வந்து எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டு அப்படிங்கிறாரு. உடனே சரி அப்படி சொன்னார். இந்த 3 அன்புகளை பத்தி அவர் சொல்லும் போது, ஒண்ணு வந்து கட்டுப்படுத்தும் அன்பு, இன்னொன்னு காவல் காக்கும் அன்பு, 3வது அம்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அழிக்கும் அன்பு. இப்படி 3 அம்பு அவர்கிட்ட இருக்கு. ஸோ கிருஷ்ணர் என்ன பண்றாரு, ஒரு மரத்துல ஒரு சில இலைகளை வந்து நோட் பண்ணி வச்சுட்டு, நீ இந்த இலைகளை மட்டும்தான் இது பண்ணணும், மிச்சம் எல்லா இலைகளும் சாகக்கூடாது. ஏன்னா கௌரவங்களும் பாண்டவர்களும் சேர்ந்து இது பண்ணும்போது நீ ஒரு நிமிஷத்துல அழிச்சிருவன்னா அது பெரிய ஏதோ ஒரு பூகம்பமா ஏதோ ஒன்று நடக்க போகுது இல்லையா. அப்போ நல்லவர்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, அதனாலதான் உனக்கு இந்த டெஸ்ட் வைக்கிறேன், இந்த மரத்துல மார்க் பண்ணப்பட்ட இலைகளை மட்டும் நீ அழிக்கணும், அப்படி அழிச்சு காமிச்சனா நீ இந்த போர்ல வந்து நீ பங்கெடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே சரி, அரவானும் அதை ரொம்ப இதெல்லாம் எடுத்துக்கல. முதல் அம்பை எழுதுகிறார். என்ன ஆகுது, அதுதான் வந்துட்டு கட்டுப்படுத்தும் அம்பு. அந்த கட்டுப்படுத்தும் அம்பு என்ன பண்ணுது, அந்த மார்க் பண்ண எல்லா இதையும் போய் லாக் பண்ணி வைக்குது. அப்புறம் பாதுகாக்கும் அம்பு, அதாவது காப்பாற்றும் அம்பு அப்படின்னு சொல்லலாம். அந்த 2வது அம்பை எய்தும் போது அந்த மிச்சம் இருக்க இலைகள்
மார்க் செய்யப்படாத இலைகளை வந்து அது போய் கவர் பண்ணிக்குது. இப்போ 3வது அம்பு அழிக்கும் அம்பு அப்படி விடும்போது எல்லா இலைகளும் எதெல்லாம் மார்க் செய்யப்பட்டதோ அந்த அம்புகள் அந்த இலைகளை எல்லாத்தையும் அந்த அம்பு போய் அடிச்சு கொன்றுது. கொன்னுட்டு என்ன ஆகுது, கிருஷ்ணருடைய காலையே அந்த அம்பு வந்து சுத்தி 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 வருது. சாரி, கிருஷ்ணரோட காலையே அந்த அம்பு வந்து சுத்தி சுத்தி வருது. இதனால ஷாக் ஆன கிருஷ்ணர், ஏன் இந்த காலை வந்து என்னுடைய காலை வந்துட்டு உன்னுடைய அம்பு சுத்தி சுத்தி வருது அப்படின்னு கேட்கும்போது, அப்போ ஏதோ ஒரு இலை உங்க காலுக்கு அடியில இருக்குன்னு சொல்லி அரவான் வந்து சொல்றாரு. இதை கேட்டு ஷாக் ஆன கிருஷ்ணர் ஏன்னா ஒத்துக்கிறாரு. என்னன்னா அந்த மாதிரி அவர் மார்க் பண்ணும்போது ஒரு இலையில மட்டும் மார்க் பண்ணி தன்னுடைய காலுக்கு கீழே வந்து அவர் போட்டிருப்பாரு. அதனாலதான் வந்து அந்த அம்பு வந்து அவருடைய காலையே சுத்தி சுத்தி வந்திருக்கு. இதை கேட்டோடனே ஷாக் ஆன கிருஷ்ணன் உண்மையிலே இவனால 60 நொடிகளில் ஒரே ஒரு நிமிடத்தில் இந்த மொத்த போரையும் முடிக்க முடியும். இது உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஒரு போராக அமைய வேண்டுங்கிறதா எல்லாருடைய ஆசையுமே. ஆனா இவன் 60 நிமிஷத்துல முடிச்சா, அதுவும் ஒரு சாதாரண ஒரு குலத்தலைவன் 60 நிமிஷத்துல முடிச்சிட்டானா அது சரியா வராது. அதனால நீ என்ன பண்ண, உன்னுடைய உயிர் வந்துட்டு ரொம்ப பிரசித்தி பெற்றது. நீ வந்து உன்னுடைய உயிரை பாண்டவர்களுக்காக பலி கொடுத்தால் கண்டிப்பாக பாண்டவர்கள் வந்து ஜெயிப்பாங்க. அதனால நீ உன்னுடைய உயிரை வந்து பள்ளி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ கிருஷ்ணர் ஒரு பரமாத்த குருவே ஒரு கடவுளே வந்து என்கிட்ட வந்து இப்படி கேட்கும் போது நான் எப்படி தராம இருப்பேன்? உங்களுக்கு அதுதான் விருப்பம்னா நான் கண்டிப்பா இறக்குறேன். ஆனா சாகருக்கு முன்னாடி எனக்கு 2 ஆசைகள் இருக்கு என் வாழ்க்கையில, அதை கண்டிப்பா நான் நிறைவேற்றிட்டு தான் சாவேன் அப்படிங்கிறாரு. சரி, உன்னுடைய ஆசைகள் என்ன அப்படின்னு கேட்கும் போது ஆஹ் அரவான் சொல்றாரு, எனக்கு முதல் ஆசை எனக்கு திருமணம் ஆகணும். ஒரு 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 நாளாவது நான் ஒரு பெண்ணோட காலம் கழிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சாரி. அப்ப 2வது ஆசைன்னும் போது, இந்த முழு மகாபாரத போரை பார்ப்பதற்காக தான் நான் இங்க வந்தேன். இப்படி குருச்சேத்திர போரை முழுமையாக நான் பார்ப்பதற்கு தான் வந்தேன். ஆனா அதை நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி என்னையவே பலி கொடுத்து இந்த போரை ஆரம்பிப்பதாக சொல்கிறீர்கள். நான் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. இவ்வளவுதானா, உன்னுடைய 2 ஆசைகளையும் நானே நிறைவேற்றுறேன்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து வாக்கு கொடுக்கிறாரு. முதல் ஆசையான திருமணம். அப்போ திருமணம் பண்ண எந்த பெண்ணை தேட அப்படின்னு தெரியாம கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அவருக்கு பிரசித்தி பெற்ற மோகினி அவதாரத்தை உடனே எடுத்துக்கொள்கிறார். எடுத்துக்கொண்டு அரவானை திருமணம் செய்து கொள்கிறார். உடனே 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. 2 பேருமே வாழ்றாங்க. ஒரு நாள் கழிகிறது. அதுக்கப்புறம் அடுத்த நாளே வந்துட்டு இப்ப நீ சாகணும், நீ ஆனா திரும்பியும் மோகினி அவதாரத்துல இருந்து கிருஷ்ணர் அவருடைய உருவத்துக்கே வந்துட்டு, நீ இப்ப இறக்கணும், ஆனா நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரியே உன்னுடைய தலை மொத்த போரையும் பார்க்குற மாதிரி அங்க அந்த மொத்த போரையும் பார்க்குற ஒரு இடத்துல நான் உன்னை வச்சிருவேன். ஒரு மலை மீது நான் உன்னுடைய தலையை வைத்துருவேன், நீ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இதனால சந்தோஷமான அரவான் ஓகே இவ்வளவுதானேன்னு சொல்லிட்டு அவரை அவராகவே வெட்டி கொண்டு இறக்கிறார். இதுதான் வந்து நடந்த கதை. இந்த மொத்த மகாபாரத போரையும் உயிர் இல்லாமல் பார்த்த ஒருவர்னா அது அரவான் தான். ஸோ இதனாலதான் வந்துட்டு அரவானோட, அதாவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கூத்தாண்டவர் கோயில் அப்படிம்பாங்க. கூத்தாண்டவர் கோயில்ங்கிறது அரவானோட கோவில் தான். அரவானோட கோயில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு தலை மட்டும்தான் இருக்கும். அதனாலதான் ஒரு தலையை மட்டும் வைத்து சாமி கும்பிடுவாங்க. நீங்க நான் இப்ப கிருஷ்ணர் தான் அரவாணின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ஒரு ஆணாக பிறந்த கிருஷ்ணர் ஒரே ஒரு நாள் வந்து பெண்ணாக மாறுவாருங்க இல்லையா? அரவாணின் மனைவிதான் அரவாணி. மோகினி அவதாரம் எடுத்தார் இல்லையா? அதுதான் வந்து அரவாணி. ஸோ இப்ப திருநகைகளை எல்லாம் அரவாணிகள் என்று அழைப்பார்கள் இல்லையா? அதனுடைய காரணமும் அதுதான். கிருஷ்ணரின் மறுபிறப்பாகத்தான் வந்து அரவாணிகள் பார்க்கப்படுகிறார்கள். ஸோ இந்த கூத்தாண்டர் திருவிழாவில் என்ன நடக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். முதல் நாள் வந்து எல்லாரும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிப்பாங்க. அந்த ஊர்ல இருக்கிற ஆண்கள் இல்லைன்னா திருநங்கைகளுக்குள்ளேயே திருநம்பிகள் இவங்களே வந்து இவங்களுக்கு தாலி கட்டுவாங்க. சந்தோஷமா இருப்பாங்க ஒரு நாள் ஃபுல்லா. அடுத்த நாள் காலையில அதே தாலியை அறுத்துக்கிட்டு எல்லாரும் அழுவாங்க. இதுதான், அதாவது அரவான் வந்து முதல்ல மோகினியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு அடுத்த நாள் இறப்பாங்க இல்லையா? இறந்தோடனே மோகினி வந்துட்டு இப்ப இதாகிறாங்க, விதவை ஆகுறாங்க. அந்த நிகழ்ச்சியை தான் வந்துட்டு இவங்க திருவிழாவா கூத்தாண்டவர் திருவிழாவில் கொண்டாடுவாங்க. இந்த கூத்தாண்டவர் திருவிழா முடிஞ்ச அடுத்து ஒரு 18 நாள் வந்துட்டு ஒரு திருவிழா நடக்கும். இதைத்தான் வந்துட்டு திரௌபதி திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திரௌபதி திருவிழால என்ன பண்ணுவாங்கன்னா, கூத்தாண்டவரோட தலை இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு ஒரு கம்பத்துல வந்து மாட்டி வச்சிருவாங்க. 18 நாள் இந்த ஃபங்க்ஷன் நடக்கும். இதுதான் அவர் வந்து மகாபாரத போரை முழுமையாக பார்த்ததுக்கான ஒரு இதுவா வந்து அதுல வந்து மாட்டி வச்சிருப்பாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி
சுவாரஸ்யமான கதைகள் வேற ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா சொல்றேன். தேங்க்யூ. வேற ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல இல்ல, இதுல நீ இத சொல்லல, அத சொல்லலன்னு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் நானும் அறிய ஆசைப்படுறேன்.